ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் ஒரு சாஃப்டான சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்க. நம்ம இன்றைக்கி சாஃப்ட் சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு சொட்டு எண்ணெய் கூட நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாதுங்க. ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நான் 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதை இதில் கொட்டிடலாம். இப்போ இது தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வெதுவெதுன்னு தண்ணி நம்ம ஆட் பண்ணணுங்க. நம்ம நார்மல் வாட்டரோட கொஞ்சம் தண்ணி வெதுவெதுப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்ட் கொடுக்கும். இப்போ இதை நம்ம கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இதில் பிணையக்கூடாது. பூரிக்கு தான் நம்ம டைட்டாக பிணையணும். எப்போவுமே சப்பாத்திக்கு நல்லா சாஃப்டாக தான் நம்ம பிணையணுங்க. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மாவு நல்லா பிணைஞ்சிட்டேன். மாவு கையில் கொஞ்சம் லைட்டாக ஒட்டும். அப்போ மட்டும் கொஞ்சம் போல் மட்டும் ஆயில் கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு மாவை பிணையுங்க. அது இல்லாமல் மாவு கொஞ்சம் நல்லா பிணையுங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம சப்பாத்தி நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும். ரெண்டாவது பூரி மாதிரி கூட நல்லா உப்பி வருங்க. ஆனால் மாவு நல்லா பிணையணும். அது இல்லாமல் இப்போ மாவு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சிடணும். கொஞ்சம் இது நமக்கு ஊறுனா நமக்கு இன்னும் நல்லா சாஃப்ட்னஸாக வரும். பாருங்கள், இப்போ நமக்கு மாவு பிணைஞ்சி 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அது இல்லாமல் ஊறி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி எடுத்து கொஞ்சம் லைட்டாக இப்படி மாவு நல்லா பிணைஞ்சிக்குங்க. பிணைஞ்சிட்டு இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக, அதாவது சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டைகளை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம உருண்டைகளை உருட்டி எடுத்துட்டோங்க. இதை கொஞ்சம் தனியாக வச்சிடலாம். இது ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இதை மாவு வச்சு கொஞ்சம் போல் கோதுமை மாவை மேலே போட்டுக்கோங்க. மேலே போட்டுட்டு இதை நம்ம தேய்ச்சிக்கலாம். நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கிட்டா போதும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமே வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ரொட்டியை போட்டுருங்க. போட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதில் அப்படியே இருக்கட்டும். ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டுருங்க. திருப்பி ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 2 சைடும் நமக்கு கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்த பிறகு தான் நமக்கு அது பூரி மாதிரி நல்லா சாஃப்டாகவும் நல்லா உப்பியும் வரும் உங்களுக்கு. இப்போ இப்படி திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு காட்டன் கிளாத் இது மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் இப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பூரி மாதிரி நல்லா உப்பிக்கிட்டு வரும். பாருங்கள், பாருங்கள், நமக்கு கொஞ்சம் உப்பிக்கிட்டு வருது பாருங்கள். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இப்படி திருப்பி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி பூரி மாதிரி நல்லா உப்பிக்கிட்டு வருங்க. ரொம்ப நம்ம எண்ணெயே ஊற்றவே கூடாதுங்க இதுக்கு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். சாஃப்டான சப்பாத்தி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்.